புதுச்சேரி வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் பெயர் பலகை திறப்பு விழா மாணவிகளின் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. புதுச்சேரி வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியின் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் மாணவிகளின் ஓவிய கண்காட்சி 30/1/2026 மற்றும் 31/1/2026 அன்று நடைபெற்றது. பள்ளியின் பெயர் பலகையினை பள்ளி கல்வித்துறை துணை இயக்குநர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஓவிய கண்காட்சியினை பள்ளி கல்வித்துறை இயக்குநர் திரு சிவகுமார், முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், துணை இயக்குநர் ராமச்சந்திரன், தேசிய இளைஞர் விடுதியின் சங்க தலைவர் எழிலன் ஆகியோர் திறந்து வைத்து 72 மாணவிகளால் உருவாக்கப்பட்ட 327 ஓவியங்கள் மற்றும் கலை படைப்புகளை பார்வையிட்டனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி குணசெல்வி அவர்கள் விழாவிற்கு தலைமையேற்று தலைமை உரையாற்றினார். மாணவி மனுஷா வரவேற்புரை அளித்தார். ஓவிய ஆசிரியர் வேலாயுதம் அவர்களால் இந்த விழா தொகுத்து வழங்கப்பட்டது. முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், துணை இயக்குநர் ராமச்சந்திரன், தேசிய இளைஞர் விடுதியின் சங்க தலைவர் எழிலன் ஆகியோர் மாணவிகளை பாராட்டி வாழ்த்துரை வழங்கினார்கள். மேலும் அறிவியல் ஆசிரியர் சரவணன், ஆங்கில ஆசிரியர் சங்கர், தேவி வாழ்த்துரை வழங்கினார். தமிழ் ஆசிரியர் மகாராணி நன்றியுரை ஆற்றினார். இந்த விழா ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் முருகையன், கணித ஆசிரியர் ரவிசங்கர், சமூகவியல் ஆசிரியர் கனகா, அறிவியல் ஆசிரியர் ஜபின், கணித ஆசிரியர் அருணா, தொடக்கப்பள்ளி ஆசிரியர் விஜயலட்சுமி, பிரேமா ஆகியோர் செய்திருந்தனர். இவ்விழாவில் அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். மாணவிகளின் படைப்புகள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது மற்றும் புதுவை மாநில இளைஞரணி வேதபுரி விடுதியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம்.
வந்து மொத்தமாக 72 மாணவிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 327 கிட்ட படங்கள்லாம் வரைஞ்சி அதை எக்ஸிபிஷன் மாதிரி ஃப்ரேம் போட்டு ஸ்கூலில் வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். அதை வந்து நிறைய பெரியவங்க டிடிடபிள்யூ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் நாங்களாம் வரைஞ்சோம் அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எங்கள் டிராயிங் சார் மற்ற டீச்சர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. ஒரு நிமிஷம் சொல்லுமா. இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எங்கள் டிராயிங் சார் திரு வேலாயுதம் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது கூட வந்து நிறைய டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. எங்களையும் நிறைய பேர் வந்து ஊக்குவிச்சு இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ் பீரியட்லலாம் நான் வந்து இந்த மாதிரி வந்து வரைஞ்சிருப்போம். அப்போ கூட அவங்க வந்து அவங்க பீரியட் கூட கம்ப்யூட்டர் தந்து இங்கே வந்து வரைஞ்சி இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 327 படங்கள்லாம் இருக்குது. அதுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே தேங்க்யூ. சரி, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பார்த்திங்கா. என்ன ஸ்டாண்டர்ட்? 8th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் இருக்கிறேன். சரி. எங்கள் கிளாஸில் வந்து ஷாகினின்னு ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 படங்கள் கிட்ட வரைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வரைய சொல்லிக் கொடுத்த அவங்க டிராயிங் சார் திரு வேலாயுதம் சார் அவர்களுக்கு வந்து நன்றி. சரி. எந்த ஒரு விசேஷனாலும் அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ஓகே டக்குன்னு ஓகே சொல்கிற மாதிரி ஒரு ஹெச்எம் மேம் கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி அவங்க பீரியடில் போனாலும் அனுமதிக்கிற ஆசிரியர்களாக கிடைச்சதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிராயிங் சார் கிடைச்சதுக்கு நாங்கள் நிறைய புண்ணியம் செஞ்சுருக்கோம். சரி, ஹெச்எம் பேர் என்னம்மா? சொல்லுங்கள். எங்கள் ஸ்கூல் ஹெச்எம் மேம் திருமதி குணசெல்வி மேம் அவர்களுக்கு தேங்க்யூ. எந்த ஒரு விசேஷம் ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் எதுவாக இருந்தாலும் டக்குன்னு ஓகே சொல்லிடுவாங்க. அது வந்து அவங்கக்கிட்ட ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் எப்படி எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க? வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் வந்து கூட காலர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நீ வர உன்னால் முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து படிப்பை தவிர எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்ஸு, டிராயிங், மியூசிக், டான்ஸ் இந்த மாதிரி நிறைய கற்றுக்கும் போது உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக படிப்புலையும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் டிராயிங் வந்து ஒரு பிக்சரை பார்த்து வரையும் போது அதில் நீங்கள் வந்து நல்லா கூர்ந்து கவனித்து வரைகிற மாதிரி படிப்புலேயே உங்களுக்கு வந்து அந்த திறன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அனைவருக்கும் வணக்கம். சார். அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் கேர்ள்ஸ் மிடில் ஸ்கூல் வெளியூரில் ஃபைன் ஆர்ட்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த ஒரு வருடமாகவே இங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப ஆர்வமாக ட்ராயிங்கை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கிறாங்க. அவங்களுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு இது ஏதாவது செய்யணும், இந்த பிள்ளைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களால் எல்லாமே முடியும் அப்படின்ற ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் எல்லாமே காம்படிஷன் கூட ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க தான் டாமினேட் பண்ணுறாங்கன்ற ஒரு சூழலை மாற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த பிள்ளைங்களுக்கான ஒரு கேட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குறதுக்காக எங்களுடைய மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி நிறைய கிளாஸஸ் எங்களுக்காக விட்டு கொடுத்து டீச்சர்ஸும் சப்போர்ட் பண்ணுற நிலையில் இந்த பசங்க லஞ்ச் டைமில் கூட எங்கள் கூட வந்து ட்ராயிங் ரூமில் உட்காந்து சப்போர்ட் பண்ணி நிறைய ட்ராயிங்கை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 500 ட்ராயிங் மேலே இருந்துச்சு. அதில் ஒரு நிறைய பெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி வந்ததில் ஒரு 327 படிப்புகளை ஒரு 72 மாணவிகளுக்கு மேலே இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அதோட மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து நிறைய வேறு சில பயிற்சிகளும், அதாவது தெரக்கோட்டா ஸ்கல்ப்சர் செய்யறதுக்கான பயிற்சிகளும் நம்ம சண்முக சார், முனுசாமி சார் போன்றவங்கலாம் கூப்பிட்டு வந்து இங்கே வந்து பயிற்சி கொடுத்தோம். அது நம்ம இந்த குறுத்தோலை பின்னக்கூடிய ஒரு பயிற்சிகள். ஏன்னா இவங்க வந்து நிறைய கலைகளை கற்றுக்கணும். வெறும் படிப்பு மட்டுமே இல்லை, படிப்பு ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு. அதே மாதிரி கலையும் வேணும். ஒரு பிள்ளைங்களோட நல்ல வழியில் அவங்க போகணும். வேறு வழியில் அவங்க டைவர்ட் ஆகாமல் நல்ல குணநலங்களோடு இருக்கணும்னா அவங்களுக்கான மன அமைதி முக்கியம்ன்ற போது அந்த மன அமைதியை வந்து கலைகள் கண்டிப்பாக கொடுக்கும். கலைகளோடு மட்டும் இல்லை, விளையாட்டு எல்லா துறையுமே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸு பசங்களுக்கு நிச்சயம் வேணுன்ற அடிப்படையில் இந்த கலையை அவங்க கற்றுக்கிட்டதுக்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இறைவனும் குருவர்களும் இந்த பிள்ளைங்களுக்கு எனக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த பிள்ளைங்களும் ரொம்ப ஒத்துழைப்போடு இரவு பகல் பார்க்காம ஒரு பெண் பிள்ளைங்களோட எவ்வளோ நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண முடியுன்றது
உங்களுக்கு தெரியும் சமுதாயம் என்ன சூழ்நிலை இருக்குன்னு. அப்படி இருந்தாலும் அவங்க லீவ் டேஸில் கூட பார்க்காம சாட்டர்டேல கூட எக்ஸ்ட்ரா வந்து டீச்சர்ஸோடைய சப்போர்ட்டோட டீச்சர்ஸோடைய பாதுகாப்போட இங்கே வந்து எக்ஸ்ட்ரா டைம்லாம் ஒர்க் பண்ணி நல்ல அற்புதமான படைப்புகளை இந்த வயசில் 6வதுலேருந்து 8வதுக்குள்ள நாங்கள்லாம் படிக்கும்போது ஒரு என்ன சொல்கிறது இந்த மாதிரி மெட்டீரியலுக்கான வாய்ப்பு கூட கிடையாது. இருந்தாலும் இவங்க அந்த ஏஜில் மெச்சூர்டாக 5th பசங்க கேன்வாஸில் பண்ணுற அளவுக்கு மெச்சூர்டாக வந்துட்டாங்க. அதனால் இந்த அற்புதமான ஒரு படைப்புகளை படித்திருக்கிற இந்த மாணவியர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தை தெரிவிச்சுக்கொண்டு இந்த மாதிரி அரசாங்கத்தில் படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்கும் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு நடுத்தர குடும்பம் அல்லது ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டியை அமையன்றதுனால இதுக்கு டிடிடபிள்யூ மற்றும் சிஇஓ யூத் ஹாஸ்டல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவை பாண்டிச்சேரியுடைய ஸ்டேட் சேர்மன் இவங்கெல்லாம் சேர்ந்து இதை இனாகிரேட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை சிறப்பு செஞ்சாங்க. எங்களுடைய ஸ்கூல் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து நல்லா ஒர்க் பண்ணாங்க. அனைவருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். அப்படியே இருங்க சார், அப்படியே இருங்க சார். சந்தோஷம் இருக்கிறேன். இங்கே வைக்கப்பட்டுள்ள அனைத்து படைப்புகளும் மிக அருமையாக இருக்கிறது. இது மாணவர்களுடைய கலைத்திறமையை வெளிப்படுத்தும் விதமாக அவங்களுடைய தனித்திறமையை காட்டுற விதமாக ஒவ்வொரு படைப்புகளும் ஒவ்வொரு விதமாக மாணவர்களுடைய அந்த கைவண்ணத்தை காட்டுற விதமாக மிகவும் அற்புதமாக அமைஞ்சிருக்குது. ஒவ்வொரு ஓவியமும் பார்த்தீங்கன்னா மிகவும் அருமையாக கலை பின்பத்தோட அழகாக பண்ணியிருக்காங்க பசங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப பரவசமாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை ஏற்பாடு செஞ்ச அனைத்து மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உங்களை இந்த அளவுக்கு வெளிக்கொண்டு வந்த ஆசிரியருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த லெவல் நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும்